கல்யாணிமா, எம்மா நேரமா தான் நான் ஒண்டியா உட்கார்ந்து இருக்கிறது. இந்த கீரை பழத்து கலவிய அங்கே அடிச்சு கொண்டு இருப்பேன். எனக்கு மட்டும் உன் மேல வந்த ஆத்திரத்துக்கு நீ மட்டும் கண்ணு முன்னால வந்திருக்கனா? உனக்கெல்லாம் நன்றி இருக்கா? இப்படி எல்லாம் பேசாத. உனக்கு நான் எவ்வளவு செவத்துன்னு செஞ்சிருப்பேன். நீ சொல்லுவ, அந்த கேள்வி என்ன பார்த்து கேக்குது? எங்க அற போக்குறி? உனக்கு எங்க அற கோர? உன் கூட பிறந்ததெல்லாம் அது கல்யாணமே, அது உன் பிள்ளைகளுக்கு மாங்கல்யம் ஏற போகுது. உனக்கு ஒரு வேலை வரமாட்டேங்குது. என் மீசையை தொட்டு காட்டி ஒண்ணு ஒண்ணா எல்லாமே நடத்தி போச்சேடான்னு அந்த கண்ணு தெரியாத கவோதி கேள்வி கேக்குது. நீ பேசுறிய? அவங்க எல்லாம் சொன்னா உனக்கு வயசாயிருமா? அது நான்ல சொல்லணும். ஐயோ ஐயோ ஐயோ, அன்னைக்கு நீ கீழே கிடந்தப்ப நான் பாட்டுல வேலையை பார்த்துக்கின்னு பேசாம போயிருந்தா எனக்கும் கல்யாணம் ஆகி என் புள்ள குட்டி எல்லாம் இப்படி இப்படியே இருந்திருக்கு. ஐயோ ஐயோ, இப்ப அதுவெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே. எங்க தைரியம் இருந்தா என் கூட நாலாவது படிச்சவ என் பொண்ணை கட்டிக்கிறியா போக்குறீன்னு கேப்பா. சும்மா அத்தியத்தையும் பேசி குழப்பிக்கினேன். இனிமே உன்னை யாரும் அப்படி பேச முடியாது. அதுக்கு நான் ஒரு வழி யோசிச்சு வச்சிருக்கேன். முடிவு பண்ணிட்டியா? என் கண்ணாட்டியா, நான் ஏசிட்டேன்ல. நீ ஒன்னும் செய்ய வேணாம். நான் சொல்றபடி ஒரு அரை மணி நேரம் கேப்பியா? கேப்பியாவா? சொல்லுடா சீக்கிரம். கல்லூர்ல ஒரு சாயம் விக்கிறாங்க. அத வாங்கிட்டு வந்து உன் தலையிலயும் உன் மீசிலையும் தடுவனா சும்மா சின்ன பையன் நாட்டு இருப்ப. இத பாரு 5 வருஷமா தடுவுறேன். உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஐயோ ஐயோ ஐயோ, கருப்பு சாயம் பூசி என்ன கவுத்து புட்டாளே, தந்திரக்காரி மந்திரக்காரி சாட்சி புட்டாளே, எல்லாம் போச்சு. நானும் போற இடத்துல எல்லாம் ஒரு பொண்ணு கிடைக்காதுன்னு பார்த்துன்னு தானே இருக்கேன். நம்ம 2 பேர் கைக்கு அடக்கமா இருந்தா தானே பின்னால பிரச்சனை வராது. நான் என்ன விவரம் தெரியாதோட? அது எப்ப கிடைக்கும்? அது வரைக்கும் தான் நான் இருக்கேன்ல. பேசி பேசி நேரத்தை வீணாக்காத. ஓ, இதுவும் நானே முதல்ல போடணுமா? சரி சரி. ஓ, மனசு மாதிரியே எல்லாம் பிரமாமா நடக்கும். யார சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். மாயவரம் போய் சாப்பிடுறதுக்கு நேரம் ஆகும். இங்கே சாப்பிட்டு போயிடு. நான் சொல்றேன். ஐயா, முதல்ல போனி பண்ணிக்க. நீ நல்லா இருக்கணும். வா டாக்டர், வாங்க 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 வாங்க. உங்ககிட்ட முக்கியமா நான் ஒரு விஷயம் பேசணும். நமக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீ போயா. அப்படி கொஞ்சம் தள்ளி நின்னு பேசலாமா? எனக்கு நேரம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு. பேச வேண்டியது இங்கே பேசுவோம். இப்ப நான் பேசுனது என் பிள்ளைக்கு தெரிஞ்சா அப்பனே வேணான்னு கூட சொல்லிடுவான். எவ்வளவு காஞ்சணும் புத்தி வரலையாமா? ஒரு நல்ல நாளா பார்த்து மருமகளையும் பேத்தியும் வீட்டுல கொண்டு விட்டுருங்க. அவனை நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க இப்ப எவ்வளவு தன்மையா பேசுறீங்க? அது மாதிரி வந்து அவர் கேட்க சொல்லுங்க, அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் சரியாயி பழைய மாதிரி ஆகணும்னு நான் பாக்குறேன். அவன் இன்னைக்கு மனசு மாறி அங்க வந்து கூட்டிட்டு போறான். வரமாட்டாராமா? வெறும் 1ஆம் தேதி எதிர்பார்த்து காலத்தை ஓட்டுறவனுக்கு அவ்வளவு இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? வாலாட்டானா? யார் கொடுத்த துணிச்சல்? அவனத்துக்கு உள்ள போட்டேன், ஆயுசுக்கு வெளில வர முடியாது. ஜாக்கிரதை. இவ்வளவு நேரம் என் பேத்தியும் மருமகளும் வேணும்னு நினைச்சேன். அது நடக்காது போல இருக்கு. பொண்ணை பெத்தவங்களுக்கு அவ்வளவு வைராக்கியம் இருக்குன்னா நாளைக்கு இதுக்கு ஒரு ஏற்பாட்டை பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? அவன் ஆம்பளை 5 கல்யாணம் பண்ணுவான். 5 கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் சும்மா பார்க்க முடியும். இதை பேசுறதுக்கு தான் இங்க வந்தீங்களா? ஏதோ ஒரு நல்லது நடக்கணும்னு 2 பேரும் இங்க வர வச்சேன். கடைசியில இப்படி அசிங்கப்படுத்திக்கிறீங்களே. எவ்வளவு குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாம இருக்காங்க, எவ்வளவு பொண்ணாட்டிக்கு புருஷன் இல்லாம இருக்காங்க. செத்த போயிட்டாளுங்க. பங்கன் நடத்தலாம் கண்டவனை கூப்பிட்டு, அறிவு கட்டவன இதுல என்னைய கூப்பிட்டு அவமானப்படுத்திட்டு எடா வண்டிய. சிவதான் எப்படி இருக்க போறான்? என்ன 2 ஊருக்கும் எப்படி எல்லாம் அலைஞ்சிருப்பேன். கடைசியில் அத்தனையும் பாழா போச்சு. அம்மா 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 இல்ல இல்ல மெதுவா. என்ன பேசியோ?
நீங்க நினைச்சாலும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட முடியுமா? பெண்ணடி பாவம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி உண்மையா இருந்தா இந்நேரம் புள்ளைய தூக்கிட்டு ஓடியாந்துருக்கணும். புருஷன் வீடு முக்கியம்னு நினைச்சிருந்தா தானே. அம்மா 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 உன் பிள்ளை ஒன்ன மாதிரியே அடம் பிடிக்குது. நீங்களா எங்க சோறு கிடைக்கும்னு 3 பேரும் மோப்ப பிடிச்சு வந்துறீங்களாடா? இருக்கிற கூடத்தை பார்த்தா எங்களுக்கு ஒரு துண்டு கறி கிடைக்கும்னு சந்தேகமா இருக்கு. இதுல நீங்க வேறயா ஏன்றீங்களா? மாவனை எங்கயாவது காது குத்து கல்யாணம் உங்களை பார்த்து ஓட்டுறதுக்கு வந்து உங்களை ஓட்டுறேன். பத்திரம் பாரு. சிவதானம் ஒண்ணும் கூட சொல்லியா? தன்பாத்துல ரிசர்ச் ட்ரைனிங் போறான்ல, வர 2 வருஷம் ஆகும். பக்கமா நாத்தண்டியல்ல, இன்னும் 10 நாள்ல போறான். சாப்பிடலாம் சார். ஏண்டா எங்களை விட்டு 2 வருஷம் பிரிச்சு போறியா? இத பத்தி ஒரு வார்த்தையாவது எங்ககிட்ட சொன்னியாடா? தனியா கிடந்து பொங்கி திங்கிற வயசாடா இது. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. போறதா முடிவு பண்ணிட்டேன். வாங்க சார் சாப்பிடலாம். வாழ்க்கையில மன்னிக்க முடியாத குத்தம்னு இருக்கா? எல்லாத்தையும் மன்னிக்கிற மனசு வேணும். வாழ வேண்டிய பிள்ளை. நீ என் கூட பிறந்த தம்பியா இருந்தா இப்படி பேசுவியா? நீ ஒரு தடவை பார்வதியை போய் கூப்பிடு. ஒன்னும் தேஞ்சு பெற மாட்டேன். நீங்க இப்படி பேசுறீங்க. அவ உங்களை என்ன கேட்ட தெரியுமா? என்ன கேட்டா? வேணா விடுங்க. அப்படி என்னதான் கேட்டா? உங்களை என்னையும் தப்பா பேசுறா, சந்தேகப்படுறா. வாழணுமா? பாடுகாளி சரியான தீவெட்டி தடியெல்லாம் இருக்க. அவகிட்ட சும்மா சும்மா இவளை பத்தியே பேசிட்டு இருந்திருப்ப. பாவம், அவளுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? அவ உன்கிட்ட எவ்வளவு ஆசை உரிமையோட இருந்திருந்தா இப்படி சொல்லுவா? உன்கிட்ட பெத்தா இருக்காடே. என் வீட்டுக்காரர் கூட வேற ஒரு பொம்பளை பத்தி எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கூட கோவம் தான் வரும். சரியா? பொம்பளைய நீ மனசுல ஆக்கணும். என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் செத்தாலும் அவன் மூஞ்சில முடிக்க மாட்டேன். நீ எல்லாம் எப்படி எம்எஸ்சி பாஸ் பண்ணிரு? எவன்டா உனக்கு வேலை கொடுத்தான்? மாதவி, முயல் குட்டி இருக்கா? எங்களுக்கும் காமிக்கிறியா? என்னால நம்பவே முடியல. சிவதான சொன்ன பார்வதியா நீ? என்ன அழைச்சுக்கிட்டு போதா வந்தீங்களா? ஏன் அவர் வரமாட்டாரா? உங்களை அனுப்பிதான் கூட்டிட்டு வர சொன்னாரா? ஆமா ஆமா. அப்பா கிட்ட ஒரு வார்த்தை நீங்களே கேளுங்களேன். நீ கோகிலால? என்ன எப்படி தெரியும்? எங்க மாமா என்ன பத்தியும் சொல்லிருக்கா. அக்கா அக்கா, நான் போய் துணியெல்லாம் எடுத்து வைக்கட்டுமா? சிவதானுதான் சாப்பிடுறது இல்லைன்னா நீயும் பட்னியா? அப்பா அப்பா எங்க? அப்பா காணும். பாட்ட போலாமா? போலாம். மாணவி நல்லா பேசுகாளே. மனோஜிதான் அடுத்த வருஷமே அவளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம் போல் இருக்கு. நெய்வேலியில தான் ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வர பெஸ்ட் ஸ்கூல்லாம் இருக்கே. ஏன் மாயாவரத்துல ஸ்கூலே இல்லையா? இங்க உள்ளவங்க என்ன கை நாட்டு வச்சுக்கிட்டு அலையறா? என்னங்க இன்னும் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆபீசர், நீங்களே வந்திருக்கீங்க. அவர் என்ன அங்க வெட்டி முடிக்கிறாரா? பாருங்க இது முகத்தை. இன்னோட 2 வயசாகுது. இது பிறந்த நாள் எப்படியெல்லாம் கொண்டாடணும், யாரெல்லாம் இருந்து கொண்டாடணும். சும்மா வீம்பு பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா எப்ப நீ போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வாடா, கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அப்பா, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்கப்பா. நான் பாட்டி கூடவே இருக்கேன். என்னமுல ஐயா, விளையாட்டு காட்டு குழந்தைங்க, நீ என்ன முடிவு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. புறப்படுன்னு அவங்க கூட புறப்படு. போ போ. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்கதான் வந்திருக்காங்கல்ல, அவங்க கூட அனுப்பி வைக்கலாம்ல. அங்கதான் கல்யாணம் பண்ண போறாங்களோ. நான் உத்தரவு இருக்கும்போது இன்னும் கல்யாணம் பண்ணுவாங்க. பாத்துக்க மாட்டாங்க.
நீயாவது என்ன நம்புறியாமா? என் மானத்தை காப்பாத்திடுறா. அவங்க வந்தது இப்படி எல்லாம் நடந்தது சிவதானுக்கு ஒண்ணும் தெரியாண்டா. என்ன தெரிஞ்சா அவன் தாங்க மாட்டான். ஏய், யாரும் வாயை திறக்கூடாது அவன்கிட்ட. மனசிலாச்சா? சரி. போலாம்.